அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏகே மிருதுளா குமரவேல். நான் இப்போது திருக்குறளோடு ஒரு சிறிய கதை சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாம். ஒரு விரியூர் சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல பழனியும் ஒரு பையன். அவங்க அப்பா தான் அந்த ஊர்லயே பெரிய ஆளா. அதுட்டு அவனுடைய ஃப்ரெண்டு சண்முகன். ஓகேவா? சண்முகன் வந்து சண்முகனோட அப்பா பழனியோட அப்பா கிட்ட பணம் வாங்குவார். கூலி செஞ்சு இது மாதிரி வேலை கற்றுட்டு அது மாதிரி கூலி செஞ்சு பணம் வாங்குவார். அப்போ அது ஒரு நாள் எல்லாம் லீவெல்லாம் முடிஞ்சது. இப்போ பரீட்சை எழுதுனா லீவ் விடுவாங்கல்ல, அப்போ லீவென்னா முடிஞ்சது. ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூலுக்கு பழனியும் சண்முகனும் ஒன்றா போனாங்க. அப்போ வந்து எக்ஸாம் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னா சொல்லுவாங்க. ஆனால் சண்முகன் ரொம்ப ஏழை தான். சண்முகோட அப்பா ரொம்ப ஏழை தான். ஆனால் நல்லா ஃபஸ்ட்டு மார்க்கே அவன் தான். ஆனால் அந்த பழனியோட அப்பா பணக்கார தான். ஆனால் அவன் 2வது ரேங்க் எடுத்து வச்சுக்கிறான். அப்படி சொன்னான். அவனுக்கு வந்து ஆனால் அவன்கிட்ட எல்லாருக்கும் பறிப்புட்டான். அவனுக்கு வந்து சோகமாக வந்து வீட்டில் வந்து உக்காந்தானா. அவங்க அம்மா ஏன்டா சோகமாக இருக்க? நான் இன்னைக்கு செகண்ட் ரேங்க் எடுத்துக்கிறேன். செகண்ட் ரேங்க் தானே, லாஸ்ட் ரேங்க் எடுத்து வச்சுக்கிறேன். இதே சந்தோஷம். அவங்க அப்பா வந்தாங்க. இன்னுமே சோகமாகவே இருக்கிறான். அவங்க அப்பா வந்துட்டு பின்னாடி ஏன்டா சோகமாக இருக்கிற? நான் நல்லா தானே படிக்கிறேன். ஆனால் அந்த டீச்சர் தான் பழனிக்கிறான்ல, இது சண்முகம் இருக்கான்ல, ஆமாம் சண்முகம் இருக்கானே சொன்னாங்க. அப்பா அவன் தான் டெய்லி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிறான். ஆனால் அவன் நார்மலாக தான் படிக்கிறான். நான் ரொம்ப படிச்சல, உன் கண்ணெடுத்து ரொம்ப படிச்சல. ஆனால் எனக்கு செகண்ட் ரேங்க் தான் எடுத்து. அந்த டீச்சர் தான் சேர்த்து போட்டுடுறாங்க அவங்களுக்கு சொல்லிட்டு, வாடா அந்த டீச்சரே மாற்றிடலாம் சொல்லிட்டு போனாங்களா. அடுத்த நாள் மாறிச்சான். அப்போ சண்முகனோட அப்பா கூலி பார்த்துட்டு பணம் வாங்கலாம் சொல்லிட்டு போனாங்களா. எல்லாரும் லைனை நின்னாங்களாம். அப்போ எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்களா. சண்முகம் வந்தா. அப்ப சண்முகன் வந்து இங்க ஓரமா நில்லு சொன்னானா. அப்போ வந்து இங்க ஓரமா நின்று சொன்னால. அப்போ வந்து எல்லாருக்கும் கொடுத்து நாளைக்கு என்னுடைய 50,000 திருப்பி கொடுத்துடணும் பழனியோட அப்பா சொன்னாங்களா. ஓகேவா? பழனியோட அப்பா சொன்னாங்க. சொல்லிட்டு எப்படி ஆயான்னு அடுத்து நான் பணத்தை கூலியன்னா அதுக்கு பதிலாக செஞ்சல சண்முகத்தோட அப்பா சொன்னாங்க. பழனியோட அப்பா அப்ப வயலில் கூலி வாங்கினா என் பணத்தை திருப்பி கேட்கக்கூடாதா கேட்டாங்க. அப்படி என்னை எதிர்த்தே பேச ஆரம்பிக்கிறா சொல்லிட்டாங்க. அப்ப அப்படியானா இல்லை ஐயா, கொஞ்சம் திடீர்னு அப்படி கேட்டால் எப்படி ஐயா இருக்கணும் சொல்லிட்டு கேட்டுனே போகிறான். இப்போ இது சண்முகத்தோட அப்பா. ஆனால் பழனியோட அப்பா போய் நிற்கிறாரு. ஆனால் அவருக்கு சுத்தமாக நீச்சலே தெரியாது. அப்போ பக்கத்தில் இது மாதிரி கல் இருந்து அப்படியே நடந்து போய் இப்படி தவறி கிணத்துக்குள்ளே வந்துட்டா. அதுவும் ஆழம். ஆனால் சண்முகத்தோட அப்பா உள் நீச்சலும் அடிப்பார், வெளியே நீச்சலும் அடிப்பார். அப்படி பண்ணதுனால அவரும் குதிச்சு அவரை காப்பாற்றி, ஏன்டா மேலே அப்படியே நிற்கிறீங்க, கழட்டியில் போட்டு தூக்கின்னு வாங்கடா சொல்லிட்டாங்க. அடுத்து அவனும் அந்த உடனே பிடிச்சிக்கினா அவனும் மேலே வந்துட்டானா. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களாம். அடுத்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தனா சீக்கிரமாக செஞ்சு டாக்டர் சொன்னாங்களா, 5 நிமிஷம் பின்னாடி வந்தீங்கன்னா போயிருக்கோம் அப்படி சொன்னாங்களா டாக்டர்.
அதனால் ஒயல் பேச்சுனால சந்தோஷப்பட்டாங்களா எல்லாரும். அடுத்து பழனியோட அப்பா போய் பார்த்தாங்களாம். ஐயா நல்லா இருக்கீங்களா கேட்டாங்களாம். அப்போ வந்து நீ இல்லாதனால நீ தரவே வேண்டாம், அதுக்கு பதிலா என் உயிருக்காக காப்பாற்றுறதுக்கு 50,000 நீ தரவே வேண்டாம். சண்முகத்தோட அப்பா சொன்னாங்களாம். நான் நீங்கள் சொல்லிட்டீங்களா, அதை நான் செய்வேன். கொஞ்சம் அவகாசம் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்கும். அது வரையும் உன் பையன் செல்வான்னா நானே முடிச்சுக்கிறேன் அப்படி சொன்னாங்களாம் பள்ளியோட அப்பா சண்முக அப்பா. ஓகேவா? இப்போ வந்து அதனால் சந்தோஷமாக முடிஞ்சிடுச்சு. திருக்குறள் சொல்ல போகிறேன். இந்த கதையும் உங்களுக்கே தெரிஞ்சிக்கும், இல்லைன்னா தெரியாமல் கூட இருந்துக்கோ. சொல்ல போகிற முயற்சி திருவினையாகும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். அதோட பொருள் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ ஒரு வாட்டி கலை திருவிழாவில் ஸ்கூலில் விட்டுட்டோமா, ஐயோ நம்ம கலை திருவிழாக்கு ஆண்டு போகணுமே, அப்படி நாளைக்கு எதுவும் அடுத்த வருஷத்தில் நான் கலந்துக்கவே மாட்டேன் அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம அடுத்த வாட்டி பண்ணால் ஆண்டிப்பனூர் வரையும் திருப்பத்தூர் வரையும் போயிடுவோம் கலை திருவிழாலேயே. அவ்வளோதான். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.